டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்கப்பட்ட கேள்வி 31 + 33 + 53. அதாவது இதில் பாருங்கள், எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் வந்தாவே ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ 30லேருந்து 53 கேட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? 1 + 2 ஒற்றைப்படைனால 1 + 3 அப் டு 53 இருந்து எடுத்துக்கிட்டு -1லேருந்து 29. 30க்கு முன்னாடி 30 இரட்டைப்படை எண், அதுக்கு முன்னாடி ஒற்றைப்படை எண் 29. -1லேருந்து 53 எடுத்துக்கிட்டு அதிலிருந்து 1 இருந்து 29 வரைக்கும் கழிச்சிடணும். 29 வரை கழிச்சிட்டா நம்மளுக்கு என்ன விடை வருங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு பாருங்கள். 1லேருந்து 53 இந்த ஒற்றைப்படை எண்கள் வந்தாவே 53க்கு அப்புறம் இரட்டைப்படை எண் 54. 54ல் பாதி எவ்வளவு? 27. ஏன்னா 54 வரைக்கும் எடுத்தாலும் ஒற்றைப்படை எண் 27 தான் இருக்கும். 27 ஒற்றைப்படை எண், 27 இரட்டைப்படை எண், அந்த மாதிரி. ஆனால் இந்த 53க்கு அப்புறம் 54 இரட்டைப்படை எடுத்துங்க. ஏன்னா அதில் பாதி, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாதி 2ஆல் வகுக்கும்போது 27 வரும். அப்போனா 27 ஸ்கொயர். இந்த மாதிரி ஒற்றைப்படை வந்தாவே 27 ஸ்கொயர். அப்புறம் இங்கே பாருங்கள், 1லேருந்து 39, 29, 1லேருந்து அப்படிங்க போகிறோம். 29க்கு அடுத்த வரை என்ன? இரட்டைப்படை எண் 30. 30ல் பாதி எவ்வளவு? 15. அது 15 ஸ்கொயர். அப்போனா 27 ஸ்கொயர் - 15 ஸ்கொயர். இதை சுருக்கினா போதும், ஆன்சர் வந்துடும். மனசுலேயே போட்டலாம். 27 ஸ்கொயர் a² - b² ஃபார்முலா 1 டைம் ப்ளஸ் 1 டைம் மைனஸ். 27 + 15, 27 - 15. a² - b² அந்த ஐடென்டிட்டி மனசுலேயே வச்சு அடிக்கடி பயன்படுத்தினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 27 15 கூட்டின எவ்வளவு? 42. 7 5 12 2 மிச்சம் 1 1 2 2 4 பெருக்கல். 27ல் 15 போச்சுன்னா எவ்வளவு? 7 5 போச்சு 2 2 1 12. 42யும் 12யும் பெருக்கினா 12 2 24, 12 நாங்கள் 48, கூட்டுறா 504. 504 தான் சரியான விடை. கட்டாயம் இந்த மாதிரி ஒற்றைப்படை எண் உள்ளது எல்லா சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்லையும் கேட்டு இருக்காங்க. இதுதான் ஷார்ட்கட். நன்றி.